ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி T20 சூப்பர் 8 மேட்ச் நம்பர் 44 ஆஸ்திரேலியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, எந்த பிளேயர் ட்ரீம் டீம் வருவாங்க, எந்த பிளேயர் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த பிளேயர் வந்து பங்களாதேஷில் இருந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ட்ரீம் டீம் ஆப்ஷன்ஸ் வரும், அதே மாதிரி சிவிசி இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மேட்சோட பிச் ரிப்போர்ட் வந்து அந்த டீம் செலெக்ஷன் பண்ணுறது அந்த இதில் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வென்யூ வந்து 11 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 6 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரை ஒரு 150 to 160 வரை ஸ்கோர் ஆக வாய்ப்பு இருக்கு. பிலோ ஸ்கோர் 150 ஒரு 7 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கூட சில வாய்ப்புகள் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு. வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு எல்லா மேட்சுமே பாருங்க. அதுதான் நம்மளுக்கான பிளேயர் ஆப்ஷன் எந்த மாதிரியான இதுல இருந்து செலக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து நமக்கு தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த வென்யூ ரீசன்ட் மேட்சஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் யூஎஸ்ஏக்கும் லாஸ்டா நடந்ததுல சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் வந்து 1 or 2 விக்கெட் விட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து அந்த இதை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த வென்யூ ப்ராக்ரஸ் ஆனது அதே மாதிரி தான் இந்த மேட்சும் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் அப்படியே சஸ்டெயின் பண்ணி பிளே பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி வந்து பெரிய ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் யூஎஸ்ஏயும் 176 ரன்ஸ் அடிச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க. பவுலிங் பிச் கண்டிஷன் மாதிரியான சொன்னா கூட அந்த மாதிரியான இது வந்து மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து இப்போ சப்போஸ் பங்களாதேஷ் பிடிக்கிறாங்க அப்படின்னா மேபி லோ ஸ்கோர் வரலாம். இப்போ அந்த நமீபியா 72 ரன்ஸ் தான் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரலாம். இதுல வந்து லாஸ்ட் நடந்த மேட்ச்ல ஃபேசர்ஸ் வந்து 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸ் 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர் 2 விக்கெட்டும் ஈக்குவலா எடுத்திருக்காங்க. இங்கே நடந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஸ்பின்னர் 16 விக்கெட்டும் ஃபேஸ் பவுலர்ஸ் 31 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் 13ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அது காரணம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறது இல்லை, ஸ்பின்னுக்கு கண்டிப்பா சப்போர்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும். ஆனா அந்த இவங்க ஆஸ்திரேலியா அந்த மாதிரி டாமினன்ட் டீம் லோ ஸ்கோர் பண்ணதுனால அந்த விக்கெட் ஃபால் அங்க வந்து கம்மியாயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் ஃபால் நிறைய இருக்கு. இப்போ பங்களாதேஷ் பிடிக்கும் போது அந்த 10 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆஸ்திரேலியா பிடிக்கிறாங்கன்னா ஒரு 3 விக்கெட்டோட முடிக்கும் போது அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஏதோ ரெண்டுமே ஈக்குவல் டீம் விளையாடும் போது அந்த விக்கெட் ஃபால் பாத்தீங்கன்னா ஈக்குவலா 2 இன்னிங்ஸ்லயும் இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸ் T20 பிளே பண்ணதுல ஆஸ்திரேலியா 6 வின் பண்ணி 4 லாஸ் ஆயிருக்காங்க. பங்களாதேஷ் 4 வின் பண்ணி 6 லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியால அந்த டைம் பாத்தீங்கன்னா யார் பிளே பண்ணிருக்காங்கன்னா மிச்சல் மார்ஷ், அப்புறம் ஆடம் சாம்பா, ஸ்டார்க்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. மற்றது எல்லாமே அவங்களுடைய சாதாரண லோக்கல் டொமஸ்டிக் கேம்ஸ்ல விளையாண்ட பிளேயர்ஸ் வச்சுதான் விளையாண்டுருக்காங்க. அதுல நேதன் எலிஸ் விளையாண்டுருக்காரு, நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ அதனால லாஸ் ஆயிருக்காங்க. ஸ்பின் கண்டிஷன்ல விளையாடும் போது ஆஸ்திரேலியா கொஞ்சம் வீக்கா இருக்க போய் ஆயிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் அப்படி வந்து அவங்க ஃபுல் டாமினன்ட் டீமோட போவாங்க. ஸோ லாஸ் ஆக மாட்டாங்க. ஆனா மேக்சிமம் ஒரு கொஞ்சம் பிளேயர்ஸ் உள்ள வந்துருவாங்க பங்களாதேஷ்ல இருந்து. அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். மேக்சிமம் ஆஸ்திரேலியாவோட பாசிபிள் பிளே 11 இதான் இருக்கும். வார்னர், ஹெட், மார்ஷ், மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், டேவிட், ஸ்டார்க்கு, சாம்பான்னு மேபி அந்த ஹேசல்வுட்டா நேதன் எலிஸ் இந்த 2 பேர்ல கண்டிப்பா ஒருத்தங்களை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஹேசல்வுட் வரலாம், இல்ல நேதன் எலிஸை வச்சு அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. பாசிபிள் 11 இதான். லித்தன் தாஸ், ஹசன் ஷாண்டோ, ஹசன், ஹெரிடாய், அப்புறம் பாத்தீங்கன்னா சைபுல் ஹுசைன், ஜாக்கர் அலி, முகமதுல்லா, டஸ்கி முகமது, ரிஷத் ஹுசைன், முஸ்தபர் ரஹ்மான், டி சகிப். இப்போ இந்த இஸ்லாம்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் இருப்பாரு. அவர் ரிசர்வ்ல இருக்காரான்னு எனக்கு சரியான ஐடியா இல்ல. சப்போஸ் அவர் இந்த மேட்ச் வந்து அவர் பிளேயிங் 11ல தான் இருக்கிறாரு, அவர் வந்து 15 இதுல தான் இருக்கிறாருன்னா அவரை வந்து உள்ள சேர்க்கிறாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு. முஸ்தபர் ரஹ்மான் அவங்க 2 பேர்ல கண்டிப்பா முஸ்தபர் ரஹ்மான் எப்படி பிளே பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலா இவங்களுக்கு வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி அவருக்கும். நம்ம ஆஸ்திரேலியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரினா சவுத் ஆப்பிரிக்கா யூஎஸ்ஏக்கான மேட்ச் தான். அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பவுலிங்குக்கான இதாக எடுத்திருப்பாங்க. ஆனால் அது எந்த மாதிரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது பவர் பிளே ப்ராக்ரஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்னா பவுலிங்குக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். ஆனால் அதில் கொஞ்சம் விக்கெட் ஃபால் விழாமல் கொஞ்சம் அப்படி நின்று பிளே பண்ணிட்டாங்க, இல்லை ஒருத்தங்க நல்லா பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ரன் அடிக்கிற மாதிரியான பிச்சு வந்து சப்போர்ட் பண்ணும் பேட்டர்ஸ்க்கு மிடில் ஓவரில். அதே மாதிரி ஸ்பின்னருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி.
சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அந்த பவர் பிளே ப்ராக்ரஸில் விக்கெட் விடாமல் இது பண்ணுறவங்க கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரை. பிளே ப்ராக்ரஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் பண்ணுறாங்க, பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 2 விக்கெட் உள்ள அதிக வாய்ப்பு இருக்குது. இதே இது ஆஸ்திரேலியா பண்ணுறாங்கன்னா 1 விக்கெட் வந்து விழும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஒரு 2 விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு மேக்ஸிமம் 1 விக்கெட்டாவது விழும். ஏன் அப்படின்னா இந்த பிச்சு அந்த பவர் பிளேயில் பவுலருக்கு சப்போர்ட் ஆகும். ஆஸ்திரேலியாவே நமீபியா கூட 1 விக்கெட்டை வந்து இழந்திருக்கிறாங்க அந்த பவர் பிளேயில், கரெக்டாக அதுக்கு முன்னாடி இழந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க டாமினன்ட் டீமாக ஆஸ்திரேலியா இருக்கிறதுனால ஸோ பங்களாதேஷ்க்கு ஒரு 2 விக்கெட்டாவது விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்துருப்பீங்க, இவங்க ஆஸ்திரேலியாவும் லாஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் யாருமே பெரிய பிளேயர்ஸ் ப்ளே பண்ணலை. யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷு, மிச்சல் ஸ்டார்க்கு, சாம்பா அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அங்கே பங்களாதேஷ் அந்த சைடு அந்த ஸ்பின் கண்டிஷன் நல்லா ஆனதுனால பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே தான் இப்போவும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியாவே கம்ப்ளீட்டாக வின் ஆகலாம். பங்களாதேஷுக்கு அப்படி பண்ணால் என்னென்ன பிளேயர்ஸ் வந்து வருவாங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இந்த மேட்சோட ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் அண்ட் ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் தான். ஆனால் இந்த மேட்ச்சில் அவர் வந்து பேட்டின்னு வந்து கிடைக்கணும் அப்படின்னா டாப் ஆர்டர்ஸ்லாம் அவுட் ஆகணும் ஒன்று. 2வது பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்காமல் இருக்கணும். அப்போனா தான் அவருக்கான அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கான ஒரு 2 ஓவர் 3 ஓவரோட முடிச்சிருவாங்க. அது ஒரு 2 விக்கெட் முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டினே வராமல் கூட இவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வர அவர் தான் அப்படி இருக்கிறாரு. சப்போஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா இந்த ட்ரேவிஸ் ஹெட் கூட ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டனுக்கு வந்துருவார். கேப்டன் வர முடியாது, ஆனால் வைஸ் கேப்டனுக்கு கண்டிப்பாக வந்துருவாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் இல்லை லாஸ்ட் வர ஸ்டாய்னஸ் தான் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் ட்ரீம் டீம் ஃபஸ்ட்டு வந்துடுவார். 2வது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதில் அவர் பெருசாக ப்ளே பண்ணுவார். ஒன்று ட்ரீம் டீம் வருவார், இல்லை பெருசாக ப்ளே பண்ணுவார். அவர் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில் இருக்கிற பட்சத்தில் அப்படி அது மாறுது அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வராமல் கூட போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த இயர்லி மார்னிங் மேட்சஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லைனப் வர்றப்போ பாருங்கள், சில பிளேயர்ஸ் வந்து இல்லாமல் கூட போயிடுவாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தால் நீங்கள் பெரிய பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேவிஸ் ஹெட் வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் ஒரு ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப் கண்டிஷன் தான். ஏன் அப்படின்னா இப்போ இவர் பேட்டிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல முஸ்தபிர் ரஹ்மான் தான் ஓப்பனிங் பவுலிங் போடுவாங்க. முஸ்தபிர் ரஹ்மான் பாலில் இவர் வந்து அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரை போட விடுறப்போ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் யாராவது போட்டுறாங்க, இல்லை அந்த சைபுல் ஹுசைன் போடுறாங்க, ஆர் ஹுசைன் போடுறாங்க, இந்த மாதிரி யாராவது போடுறதுல அவுட் ஆக 2வது வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதையும் மீறி இவர் அடிச்சிருவார். அடித்தா கொஞ்சம் வேகமாக அடித்து பவர் அந்த ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துருவார். ஆனால் பெரிய கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிச்சா இந்த பிச்சானது அந்த அளவுக்கு உடனே செட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெயினாக சாம்பாவை எடுத்துக்கோங்க. இப்போ ஆஸ்திரேலியா செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா சாம்பா வந்து பெருசாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் இருக்குது. ஸ்பின்னுக்கு வந்து போத் இன்னிங்ஸும் சப்போர்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் அந்த வாய்ப்பு இருக்குது இவர் சாம்பாவை பொறுத்தவரை. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் ஒருத்தங்களை எடுங்க. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா வந்து பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிப்பாங்க, கம்ப்ளீட்டாக டாமினேட் 90 ரன்குள்ள அவங்கள 100 ரன்குள்ள அவுட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட்டை வேணால் டீமில் எடுங்க. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை நீங்கள் இப்போ ட்ரேவிஸ் ஹெட் எடுக்கலை அப்படின்னா வார்னர் மார்ஷ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அதில் மார்ஷ் வந்து ஃபஸ்ட்டு பிக்கு இந்த கேட்டகரியை பொறுத்தவரை. வார்னர் வந்து நீங்கள் சாம்பா வார்னரை ரொட்டேஷன் பண்ணி கூட பாருங்கள். பவர் பிளேயில் ஒரு விக்கெட் போகிறோம் அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஹெட்டுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேர் எடுத்துகிட்டு கூட பங்களாதேஷில் ஒரு லோ பெர்சன்டேஜ் பேட்ஸ்மேனை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்கெல்லாம் ஹையில் இருக்கும்போது ஒருத்தர் லோவில் இருக்கிறதா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ரேங்க் வந்து கொஞ்சம் ஏறும். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து 2 இல்லைன்னா ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மார்ஷ் எடுத்துக்குங்க.
அடுத்து ஸ்டாயினஸ் நம்ம சொன்ன மாதிரி தான், அவர் 5% கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் லாஸ்ட் வரை இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ட்ரீம் டீம் வந்துருவார். ஒரு இதில் கேப்டன் கொடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சைபுல் ஹுசைன் வந்து இவங்க கூட வந்து பவுலிங் நல்லா போட்டிருக்காங்க. அதுவும் பிச்சிலையும் சொல்லி ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கிறாங்க மிட் ஓவரில் ஸ்பின் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு. இப்போ நீங்கள் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஐச்சிசிங்ன்றவங்க அவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான், விக்கெட் நிறைய எடுத்திருந்தார். ஸோ அதே மாதிரியான இது சைபுல் ஹுசைனுக்கு கூட நடக்கலாம். ஸோ அவர் இந்த இடத்துல ட்ரீம் டீமில் நீங்கள் பங்களாதேஷ் சார்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முஸ்தபர் ரஹ்மான் அவரும் வந்துருவார் ட்ரீம் டீம். மேக்ஸிமம் இந்த மேட்சுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இவர், செகண்ட் இவர், மூணாவது இவர். இந்த கேட்டகரியில் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் உள்ளே வருவார் இந்த மேட்ச்சில். அவரோட பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஏறும். மிச்சல் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ். இதில் மிச்சல் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வர ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் அவருக்கு இருக்குது. ஆனால் கம்மின்ஸுக்கு பதிலாக அவரை எடுக்காமல் விட மாட்டாங்க. நேதன் எல்லிஸ் வந்தால் கூட அந்த கம்மின்ஸையும் எடுத்துப்பாங்க. சப்போஸ் கம்மின்ஸ் வராரு அப்படின்னா இவர் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், இவர் பெர்சன்டேஜ் லோவாக இருக்குது, 40க்கு கீழே இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே அந்த இடத்துலேருந்து வந்துடுவாங்க மேக்ஸிமம். இப்போ ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணா. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்க்கையும் முஸ்தபர் ரஹ்மானையும் ட்ரை பண்ணுங்க. கம்மின்ஸை ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து மார்ஷு, சைபுல் ஹுசைன், இந்த 3 பேர், இவர் ஸ்டாயினிஸ், 4 பேர் இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ்லேருந்து இவங்க 2 பேர் உறுதியாக வந்துருவாங்க. மார்ஷ் வந்துருவார். வார்னரையும் ஹெட்டையும் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். ஸ்டாயினிஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4 to 5 பேர் இந்த இடத்துல கண்டிப்பாக 4 பேராவது ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஸோ இதில் இப்போ வர லோ பர்சன்டேஜில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ் தான் இருப்பாங்க. அதை விட்டால் முஸ்தபர் ரஹ்மான். ஸோ ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஃபஸ்ட்டு யாருக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா மேக்ஸ்வெல் ஓவரும் போடுவார். அவர் தான் இந்த ஆட்டை சாம்பாவும் அவர் தான் ஸ்பின் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இவருக்கு வாய்ப்பு இருக்குது. முகமதுல்லா வந்து ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது வந்துடுவார். ஏன் அப்படின்னா இவர் வந்து மிடில் ஆர்டரில் வருவார். விக்கெட் எல்லாம் டாப் ஆர்டர் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு 20-25 ரன் அடிக்கிறாரு. ஒரு பவுலிங் போடுவார். மேபி ஹெட்டுக்கு வந்து ஆஃப் ஸ்பின் வீக்னஸ் இருக்குது. கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா ட்ரீம் டீம் வர ஆப்ஷன் இருக்குது. தஸ்கின் அகமது அதே மாதிரி இதே கேட்டகிரியில் நம்ம யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஃபாஸ்ட் பவுலர் நேதன் எல்லிஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி கம்மின்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க யாராவது ட்ரீம் டீம் வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இந்த 2 பேரையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இவர் செகண்ட் பவுலிங் போட்டால் மட்டும் இவரை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நேதன் எல்லிஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. ஹேசல்வுட், கம்மின்ஸில் மேக்ஸிமம் டீமில் வந்து ஒருத்தங்களை எடுப்பாங்க. இப்போ நேதன் எல்லிஸ் வந்தால் ஹேசல்வுட் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி இவர் ஹேசல்வுட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து ட்ரீம் டீம் வந்து உறுதியாக வந்துருவாங்க. நல்ல பெருசாகவும் ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கேட்டகரியிலேருந்து ஒரு 2 பேர் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ஃபஸ்ட்டு யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இவர் எல்தாஸுக்கு. ஆனால் இவருக்கு என்ன வீக்னஸ், ஆனால் 1 down தான் இறங்குறாரு. இவருக்கு என்ன வீக்னஸ் அப்படின்னா பால் இன்ஸ்விங் வர்றதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்கிட்ட வீக்னஸாக இருப்பார். ஸ்டார்க்கு பிடிச்சி போட்டார்னா அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு சின்ன வாய்ப்பு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேக்கர் அலின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு வேளை இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த முகமதுல்லா, ஜேக்கர் அலி, சைபுல் ஹுசைன் இவங்க தான் அந்த இடத்துக்குள்ளே கொஞ்சம் ப்ளே பண்ணி ரன்னை ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்க. ஜேக்கர் அலி கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எல்தாஸை எடுத்தீங்கன்னா இவரை ஜேக்கர் அலி எடுக்காதீங்க. இல்லை இவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஜேக்கர் அலியை ட்ரை பண்ணுங்க. அடுத்து இவர் லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் ஒரு இதில் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இவரை விட்டுட்டு
நீங்கள் நம்ம சொன்ன முஸ்தபர் ரஹ்மானை அந்த கேட்டகரியில் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் இங்கே ஸ்பின் சப்போர்ட் ஆகுது. ஸோ ஒரே ஒரு இதில் மட்டும் டீமில் எடுங்க. சைபுல் ஹசன், ஆர் ஹுசைனில் ஒருத்தங்களை நீங்கள் டீமில் எடுங்க. இப்போ சப்போஸ் ஒரு செகண்ட் பவுலிங் போட்டால் மேபி 2 பேரையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் ஒருத்தங்களை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு சைபுல் ஹசனை ட்ரை பண்ணுங்கள், 2வது இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு இவரை ட்ரை பண்ணுங்கள். அந்த ஜே அலி எடுக்காட்டி மட்டும் இவரை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா இந்த ஒருத்தரை ட்ரை பண்ணாலே போதும். இதில் இந்த உசைன் சாண்டோவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சரியே இல்லை. நேதன் எல்லிஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் அருமையாக போட்டுட்டு வராங்க இது வரைக்கும். ஸோ அவரை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். ஸ்டார்க்கு நேதன் எல்லிஸை வச்சுட்டு நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். பேட் கமின்ஸ் ரெண்டு இதுலேயுமே அவர் நல்லா போட்டுருவார். அவர் டீமில் வராரு அப்படின்னா 2 டீம்லேயும் அவர் நல்லா போட்டுருவார். ஆனால் முஸ்தபர் ரஹ்மான் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பவுலிங் நல்லா போடுவாங்க. ஸோ அதுக்கு தக்கனமாக அந்த பிளேயர்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹெரிடாய் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஓரளவு நல்லா பிடிப்பார். உசைன் சாண்டோ ஒரு ரிஸ்கி பிக்கு தான். நீங்கள் அவர் அடித்தா உண்டு, இல்லைன்னா பவர் பிளேலேயே அவுட் ஆயிடுவார். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு இவரை நேதன் எல்லிஸை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து ஹெர்டாயை ட்ரை பண்ணுங்கள். டிம் டேவிடை வேணால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இவரெல்லாம் மேக்ஸிமம் மேக்ஸ்வெலுக்கு அப்புறம் தான் வருவார். அதனால் அந்த வாய்ப்பை பார்த்து எடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்கும் தான் இந்த மேட்சை பொறுத்தவரை கிடைக்கும். 2வது இவருக்கு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு மேட்ச்சில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி அடித்தா உண்டு. அவருடைய கம்ப்ளீட் ஃபார்ம் சரியில்லை. ஒரு ரிஸ்க்காக நீங்கள் ஜிஎலுக்கு எடுப்பேன்னா வேணால் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரியில இருந்து இப்போ இவர் பிளேயிங் 11 இருக்கிறாரு அப்படின்னா இவர் இந்த பங்களாதேஷ் லீகு சில மேட்ச்லலாம் நியூசிலாந்து கூடலாம் நல்லாவே பிளே பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு மிடில் ஆர்டரில் இருந்து பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் மேக்ஸிமம் இருப்பார். பிளேயிங் 11 இருந்தால் இவரையே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இவர் அந்த மிடில் ஆர்டர் வர்றப்போ ஒரு 20-25 ரன் 30 ரன் அடித்தா கூட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். லித்தன் தாஸ் அவுட் ஆயிட்டாருன்னா அவர் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வராது. அவர் விக்கெட் கீப்பரில் கொஞ்சம் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ஜே அலியை ட்ரை பண்ணி பாருங்கள். டி ஹசன் அவர் எப்படின்னா சில டைம் அடித்தா வேகமாக அடிச்சுட்டே போவார். அதே மாதிரி பார்த்தா மொதல் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு இவரை ட்ரை பண்ணுங்கள். இவரை வேணால் நீங்கள் இவரும் அந்த சாண்டோ தான் ஃபஸ்ட்டு இறங்குவாங்க. மேபி ஒரு ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் இவரை எடுங்க, இல்லைன்னா லீவ் பண்ணிடுங்க. ஸோ ஒரே ஒரு இதில் சாம்பாக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் தான் அவர் இருக்கார். இந்த வார்னர் அண்ட் மார்ஷ் காம்பினேஷன் கண்டிப்பாக ஸ்கோரை பில்டப் பண்ணிடுவாங்க. அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வர்றப்போ பின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு இதில் 2 பேரையும் ட்ரை பண்ணிக்கிங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தடவை மார்ஷுக்கு கேப்டன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மார்ஷுக்கு கொடுங்க. செகண்டு வார்னருக்கு கொடுங்க. 2 பேருமே பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜிஎலுக்கு கொடுப்பீங்கன்னா சைபுல் ஹசனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுங்க. முஸ்தபர் ரஹ்மானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் ஸ்டார்க்கு எடுக்கலாம். அப்படி இல்லையா கம்மின்ஸை 2 இன்னிங்ஸுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதான் அந்த இன்னிங்ஸ் வைஸாக நீங்கள் எடுங்க. முஸ்தபர் ரஹ்மான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா கூட நீங்கள் லீவ் பண்ணிடுங்க. ஸ்டாயினிஸை பொறுத்தவரை நீங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் எந்த மாதிரி நிலைமையில இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தக்கனமா டீமில் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி ரிஸ்க்காக இவரை லீவ் பண்ணுறீங்க, எனக்கு ஹை பர்சன்டேஜ் கேப்டன் ரிஸ்க் எடுக்கலாமல் நீங்கள் லீவ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல மேக்ஸ்வெல்ல நீங்கள் உறுதியாக எடுத்தாகணும். அதே மாதிரி ட்ரேவிஸ் ஹெட்டு அந்த இடத்துல மேபி மேக்ஸிமம் வருவார். அவர் இப்படி இவர் இந்த இடத்துல வராமல் போனால் அவர் மேபி வருவார். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் டி சஹிப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த அட்டை நீங்கள் முஸ்தபர் ரஹ்மானையும் தஸ்கிமின் அகமதையுமே 2 பேரையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இவரை கூட நீங்கள் லீவ் பண்ணிடுங்க. மேக்ஸ்வெலுக்கு ஒரே ஒரு இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருன்னா கண்டிப்பாக கொடுங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பண்ணாதான் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் பவுலிங்கில் இவர் 4 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கணுங்கிறது அவருக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கணும். முதலே உள்ளவங்க எல்லாரும் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் இவர் போட வருவார். 1 விக்கெட் தான் எடுப்பார். இப்போ டாப் ஆர்டரே ஒரு 100 ரன்குள்ளே தான் இருக்குன்னா அடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு அந்த வாய்ப்பு வராது.
ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நம்ம அந்த இன்னிங்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா மேக்ஸ்வெல் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணப்போ தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சில நல்லா பண்ணிடுவார். ஆனால் இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் அவருக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கேப்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய இருக்குது. இவரை செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இவரை போத் இன்னிங்ஸ் மிடில் ஆர்டரில் வராரு, ஒரு 25 ரன்ஸ் அடித்தாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிடும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பங்களாதேஷ் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 120 150 அடிக்கிறாங்க, 130 அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. அதே இது இப்போ ஆஸ்திரேலியா இவங்க பங்களாதேஷ் ரொம்ப டாமினேட் பண்ணி ஒரு 150 அடிக்கிறாங்க அப்படின்னா 160 வரைக்கும் அடிச்சிட்டாங்கன்னாலும் இவங்க வின்னாக வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம். ஆனால் 180 190 அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கண்டிப்பாக இவங்க வின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தக்கனமாக நீங்கள் டீமை மேக் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பங்களாதேஷ் படிக்கும் போது நீங்கள் ஆஸ்திரேலியாவை டாமினண்ட்டாக வச்சு டீம் மேக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த 50% கீழே இருக்கவங்கள 4 பேர் டு 5 பேரை எடுங்க. இப்போ ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா பேட் கமின்ஸுக்கு லோ பெர்சன்டேஜில் இருக்கு, அவருக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுங்க. சாம்பாக்கு எப்படி இருக்குது, சாம்பாக்கு அதிகமாக இருக்குது, ஹேசல்வுட் வராரா அவரை ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் ரொட்டேஷன் பண்ணுங்க. முஸ்தபர் ரஹ்மானை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த பிளேயருக்கு இருக்கும் இன்னிங்ஸ் வைஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.